ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம டெலகிராம் ஆப்போட 10 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை பற்றி தான் நம்ம நீங்கள் பார்க்க போகிறோம். வாட்ஸ்அப்பை காட்டிலும் டெலகிராமில் வந்து ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் வந்து நமக்கு அவைலபிள் இருக்குது. ஸோ அப்படி இருக்கிற ஃபீச்சர்ஸில் வந்து எந்த மாதிரிலாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோ வந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானில் ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ வந்து டெலகிராம் ஆப் ஓப்பன் பண்ணாதவங்க வந்து சேம் மெத்தட் வந்து வாட்ஸ்அப் மாதிரி தான். உங்களோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்து சைன்அப் பண்ணி ஓடிபி என்டர் பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க. டெலகிராம் ஆப் வந்து உங்களுக்கு வந்து அக்கௌண்ட் வந்து க்ரியேட் ஆகிரும். இன்றைக்கி வந்து நம்ம டெலகிராம் ஆப்பில் வந்து ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ஃபீச்சர்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா, உங்களோட டெலகிராம் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நம்ம ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் மாதிரியே டெலகிராமில் வந்து நம்ம வந்து யூசர் நேம் வந்து க்ரியேட் பண்ணிக்க முடியும். யூசர் நேம் க்ரியேட் பண்ணுறதுனால என்ன யூஸ்ன்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தவங்கள்ட்ட வந்து நம்ம சேட் பண்ணணும்னு நினைக்கும் போது நம்மளோட கான்டாக்டை வந்து ஷேர் பண்ணாமலே வந்து நம்மளோட யூசர் நேம் பேஸ் பண்ணியே நம்மளால் சேட் பண்ணிக்க முடியும். ஸோ இதன் மூலமாக வந்து நம்மளோட கான்டாக்ட் நம்பர் வந்து வெளியில் வந்து ஸ்கிரிப்ட் பண்ணுறதை நம்மளால் வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் யூசர் நேமை வச்சு நம்ம சேட் பண்ணிக்கலாம். யூசர் நேம் வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, மேலே வந்து 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு செட்டிங்ஸ் இருக்கும், செட்டிங்ஸ்குள்ளே போய்க்கோங்க. செட்டிங்ஸ்குள்ளே போனோன்னா அங்கே உங்களுக்கு வந்து யூசர் நேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு எந்த மாதிரி யூசர் நேம் வேணுமோ நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து டெலகிராம் வந்து ஒரு நல்ல ஃபீச்சர்னு நம்ம சொல்லலாம். வாட்ஸ்அப்பில் இந்த மாதிரி ஒரு ஃபீச்சர் இருந்தால் தான் நமக்கு அவகமே கிடையாது. ஸோ வாட்ஸ்அப்பில் இல்லைன்னே தான் நம்ம சொல்லலாம். செகண்டாக நம்ம பார்க்க போகிற ஃபீச்சர்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா, வெரி பிக் ஃபைல். அது எந்த மாதிரி ஃபைலாக இருந்தாலும், ஆடியோவாக இருக்கட்டும், வீடியோவாக இருக்கட்டும், ஃபோட்டோ ஃபைலாக இருக்கட்டும், எந்த மாதிரி ஃபைலாக இருந்தாலும் முழு படமே கூட நம்மளால் டவுன்லோட் பண்ணி இந்த டெலகிராம் மூலிமா நமக்கு வந்து சென்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ எவ்வளோ பெரிய ஃபைலாக இருந்தாலும் அதோட எம்பி குறையாமல் நம்ம வந்து டெலகிராமில் வந்து ஷேர் பண்ணிக்க முடியும். வாட்ஸ்அப்பில் இந்த மாதிரி வந்து நம்மளால் பண்ண முடியாது. கட் பண்ணி அனுப்புகிற மாதிரி தான் வாட்ஸ்அப்பில் அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் இருந்துச்சு. பட் டெலகிராமில் அப்படி கிடையாது. எவ்வளோ பெரிய பிக் ஃபைலாக இருந்தாலும், எத்தனை எம்பியாக இருந்தாலும் அதை வந்து நம்மளால் சென்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இது ஒரு நல்ல ஃபீச்சர். ஓகேங்களா? அடுத்ததாக பார்த்தோம்னா, வாட்ஸ்அப் மாதிரி இங்கே டெலகிராமில் நம்ம குரூப் க்ரியேட் பண்ணிக்கலாம். பட் இங்கே இருக்கிற குரூப்பில் வந்து ஒரு குரூப்புக்கு வந்து 2 லட்சம் நம்பர் வரைக்கும் நம்மளால் ஆட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? அது எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன். மேலே இருக்கிற 3 டாட்டை கிளிக் பண்ணுங்கள். 3 டாட்டை கிளிக் பண்ணோன்னா கீழே பார்த்தீங்கன்னா நியூ குரூப்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதை கிளிக் பண்ணிக்கலாம். அதை கிளிக் பண்ணோன்னா பெர் குரூப்புக்கு 2 லட்சம் நம்பர் வரைக்கும் இங்கே நம்மளால் ஆட் பண்ணிக்க முடியும். இப்போ ஒரு ஆனுவல் கிளாஸ் எடுக்கிறீங்க, உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து ஆட் பண்ணணும்னு நினைக்கும் போது ஒரு குரூப் க்ரியேட் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ் நம்பரை வந்து ஒரு இடத்துல வந்து நீங்கள் ஜாயின் பண்ணி கிளாஸ் எடுக்கலாம். ஒரு பிஸ்னஸ் பண்ணுற பீப்புளாக இருந்தீங்கன்னா உங்களோட கிளைண்ட் எல்லாருமே வந்து ஒரு குரூப் க்ரியேட் பண்ணி அதில் வச்சு நீங்கள் பண்ணிக்கலாம். இதே மெத்தட் தான் வாட்ஸ்அப்பில் இருந்துச்சு. பட் ஆனால் டெலகிராமில் வந்து ஒரு குரூப்புக்கு 2 லட்சம் நம்பர் வரைக்கும் ஆட் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஃபீச்சர். ஓகே, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு மெசேஜை வந்து நம்ம டைப் பண்ணி அனுப்பிச்சிட்ருக்குறோம். நம்ம ஒரு ஃப்ரெண்டுக்கோ யாருக்கோ வந்து, இல்லை ஒரு பேராகிராஃபோ ஏதோ ஒன்று சம்திங் நம்ம டைப் பண்ணி அனுப்பிச்சிட்ருக்குறோம். அப்படி டைப் பண்ணி அனுப்பும்போது வந்து அது வந்து மிஸ்டேக் ஆகிடுச்சு, ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோ ஏதோ ஒன்று சம்திங் வந்து மிஸ்டேக் ஆகிடுச்சுன்னா நம்ம வாட்ஸ்அப்பில் வந்து என்ன பண்ணுவோம், அந்த மெசேஜ் வந்து டிலீட் பண்ணிடுவோம். டிலீட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட்லேருந்து நம்ம டைப் பண்ணி அனுப்பிச்சி வைப்போம். பட் ஆனால் டெலகிராமில் அப்படி கிடையாது. நம்ம அனுப்பிச்ச மெசேஜே வந்து எடிட் பண்ணிக்க முடியும். எடிட் பண்ணி அதே மெசேஜை ரிட்டர்ன் நம்மளால் அனுப்ப முடியும். எப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஜஸ்ட் வந்து நான் இப்போ வந்து ஹாய் ஹவ் ஆர் யூ அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணி சென்ட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? இப்போ நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஹாய் ஹவ் ஆர் யூன்ற இடத்துல வந்து நான் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் விட்டுருக்கேன். ஸோ இது வந்து நான் டெலிட் பண்ண அவசியமே இல்லை. ஜஸ்ட் நான் அனுப்பிச்ச மெசேஜை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணலாம். லாங் ப்ரெஸ் பண்ணோன்னா நமக்கு வந்து பென்சில் ஐக்கான் மேலே வரும். அந்த பென்சில் ஐக்கான் வந்தோன்னா நம்ம எதை வந்து நம்ம எடிட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதை வந்து நம்ம இங்கே வந்து எடிட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து நம்மளோட மெசேஜ் வந்து ஒன்ஸ் நம்ம எடிட் பண்ணி முடிச்ச பிறகு வந்து ஜஸ்ட் நீங்கள் சென்டுன்றதை கிளிக் பண்ணினாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த மெசேஜ் வந்து திரும்பவும் சென்ட் ஆகிடும். அது கீழே வந்து எடிட்டர்னு சொல்லிட்டு அந்த மெசேஜில் வந்து காட்டணும். ஸோ அது ஒன்றும் பெரிய பிரச்சனை நமக்கு இல்லை. நமக்கு தேவை மெசேஜ் தான். ஓகேங்களா? இது ஒரு நல்ல ஃபீச்சர் வந்து டெலகிராமில் நமக்கு இருக்குது. அடுத்ததாக பார்க்க போகிற ஃபீச்சர் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஷெட்யூல் மெசேஜ். ஒரு மெசேஜை வந்து நம்மளால் ஷெட்யூல் பண்ணி அனுப்ப முடியும். இப்போ ஒரு ஃப்ரெண்டுக்கு வந்து நீங்கள் பர்த்டே விஷ் பண்ணுறீங்க, ஆன் டைமுக்கு பண்ணணும்னு நினைக்கும் போது அதை வந்து நீங்கள் முன்கூட்டியே வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அது எப்படி பண்ணுறதுன்னு அதையும் நான் சொல்லிடுறேன். இப்போ வந்து ஜஸ்ட் ஒரு ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே டைப் பண்ணுறேன். ஹாப்பி பர்த்டேன்னு டைப் பண்ணோன்னா நம்ம சென்ட் பண்ணுறோம்ல, அந்த இடத்துல வந்து நம்ம வந்து லாங் ப்ரெஸ் பண்ணணும். அந்த சென்ட் பண்ணுற ஐக்கான் இருக்குல்ல, அதை வந்து நம்ம லாங் ப்ரெஸ் பண்ணணும். ஸோ லாங் ப்ரெஸ் பண்ணோன்னா நமக்கு வந்து 2 ஆப்ஷன் கேட்கும். ஷெட்யூல் மெசேஜ் சொல்லி கேட்குது பார்த்தீங்களா? ஸோ ஷெட்யூல் மெசேஜ்ன்றதை வந்து நம்ம இங்கே வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணோன்னா நம்ம வந்து எந்த டேட்டில் எந்த டைமில் வந்து இந்த மெசேஜ் வந்து அவங்களுக்கு சென்ட் ஆகும்னு கேட்கும். நம்ம அதை வந்து இங்கே செட் பண்ணிக்கிட்டு சென்ட்ன்றது கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த நம்ம செட் பண்ண டைமிங்கில் வந்து அவங்களுக்கு வந்து சென்ட் ஆயிரும். ஸோ இதுவுமே ஒரு நல்ல ஃபீச்சர்ஸு. டெலகிராமில் வந்து நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற ஃபீச்சர்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா,
மெசேஜ் வந்து நம்ம எப்படி சவுண்டே இல்லாமல் வந்து எப்படி சென்ட் பண்ணலாம், இது எப்படி யாருக்கு யூஸ் ஆகும், எந்த இடத்துல யூஸ் ஆகும்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு மெசேஜ் வந்து நீங்கள் கண்டினியூஸாக ஒரு 10-15 மெசேஜ் நீங்கள் அனுப்பும்போது நம்ம யாருக்கு அனுப்புகிறோமோ அவங்களுக்கு வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் பண்ணுற மெசேஜை வந்து மீட் பண்ணி அவங்களுக்கு வந்து எந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் சவுண்டுமே இல்லாமல் சென்ட் ஆகிற மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இப்போ வந்து நான் வந்து ஒரு ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஹாப்பி நியூ இயர்னு டைப் பண்ணுறேன். டைப் பண்ணிட்டு இந்த மெசேஜ் வந்து சவுண்டே இல்லாமல் வந்து உங்களுக்கு எப்படி சென்ட் ஆகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து இந்த சென்ட் பண்ணுற பட்டன் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. லாங் ப்ரெஸ் பண்ணோன்னா சென்ட் வித்தவுட் சவுண்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். அப்படி கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த விதமான நோட்டிஃபிகேஷன் சவுண்டுமே இல்லாமல் இந்த உங்களோட மெசேஜ் வந்து அவங்களுக்கு வந்து சென்ட் ஆகிக்கிறோம். ஸோ இது ஒரு நல்ல ஃபீச்சர் வந்து டெலகிராமில் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்ததாக பார்க்க போகிற ஃபீச்சர்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, மெசேஜ் வந்து டிலீட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இப்போ ஜஸ்ட் வந்து இப்போ ஹாப்பி நியூ இயர்னு ஒரு மெசேஜ் நம்ம டைப் பண்ணி அனுப்பிச்சிருக்கிறோம். அவங்க வந்து ஆன்லைனில் இருந்தாலும் சரி, ஆஃப்லைனில் இருந்தாலும் சரி, எப்போ வேணாலும் நம்ம அனுப்பிச்ச மெசேஜை போய் நம்மளால் டிலீட் பண்ணிக்க முடியும். நம்ம ஃபோன்லையும் நம்மளால் டிலீட் பண்ணிக்கலாம். யாருக்கு அனுப்பிச்சிருக்கோமோ அவங்க ஃபோன்லையும் டிலீட் ஆகணும்னு நினச்சாலுமே நம்ம இங்கே பண்ணிக்க முடியும். ஓகேங்களா. ஸோ நீங்கள் அனுப்பிச்ச மெசேஜ் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். லாங் ப்ரெஸ் பண்ணோன்னா உங்களுக்கு வந்து மேலே வந்து டிலீட் பண்ணுற ஆப்ஷன் மேலே கேட்கும். அதை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா, ஆர் யூ ஷோர் வாண்ட் டு டிலீட் திஸ் மெசேஜ் அப்படின்னு கேட்கும். நீங்கள் டிலீட் கொடுத்துக்கலாம். அவங்க ஃபோன்லையும் டிலீட் ஆகும்னு நினச்சிங்கன்னா இந்த ஆல்சோன்றதை டிக் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஃபோன்லையும் டிலீட் ஆகும். நீங்கள் யாருக்கு சென்ட் பண்ணீங்களோ அவங்க ஃபோன்லையுமே டிலீட் ஆயிரும். இது வந்து நீங்கள் எப்போ வேணாலும் இந்த மெசேஜ் வந்து நீங்கள் டிலீட் பண்ணிக்கலாம். ஆன்லைனில் இருந்தாலும் ஆஃப்லைன் இல்லாட்டினாலும் எப்போ வேணாலும் நீங்கள் டிலீட் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப்பில் இந்த மாதிரி மெசேஜ் வந்து ஒரு குறிப்பிட்ட டைமில் மட்டும் நம்மளால் வந்து டிலீட் பண்ணிக்கவே முடியும். பட் டெலகிராமில் அப்படி கிடையாது. எப்போ வேணாலும் நம்ம டிலீட் பண்ணிக்கலாம். இந்த ஒரு ஃபீச்சர்ஸ் வந்து டெலகிராமில் வந்து அவைலபிளாக இருக்குது. அடுத்து நம்ம டெலகிராமில் பார்க்க போகிற ஃபீச்சர்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா, மீடியா ஃபைலுமே நம்மளால் ஷெட்யூல் பண்ணி நம்மளால் சென்ட் பண்ணிக்க முடியும். ஒரு வீடியோ ஃபைல், ஒரு ஆடியோ ஃபைலாக இருக்கட்டும், ஒரு வீடியோ ஃபைலாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலுமே அதேமாதிரி வந்து நம்ம ஷெட்யூல் பண்ணி எப்போ வந்து அவங்களுக்கு சென்ட் ஆகும்னு நினச்சோமோ அந்த டைமில் வந்து நம்மளால் சென்ட் பண்ணிக்க முடியும். அது வந்து இப்போ ஒரு ஜஸ்ட் இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஒரு இமேஜ் வந்து நீங்கள் இம்போர்ட் பண்ணுறேன். இம்போர்ட் பண்ணோன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கீழே சென்ட் பண்ணுற பட்டன் இருக்கும். அதை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்ம இம்போர்ட் பண்ண வீடியோவாக இருக்கட்டும், ஆடியோ அல்லது இமேஜ் ஃபைலாக இருக்கட்டும், அதேமாதிரி நம்ம ஷெட்யூல் பண்ணி அவங்களுக்கு வந்து சென்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம செட் பண்ண டைமில் வந்து அவங்களுக்கு வந்து சென்ட் ஆகிரும். ஓகேங்களா. ஸோ அடுத்து பார்க்குற ஃபீச்சர் என்னென்னு கேட்டிங்கன்னா, டெலகிராமில் வந்து ஆடியோ காலும் ஆப்ஷன் இருக்குது, வீடியோ கால் பண்ணுற ஆப்ஷனுமே இருக்குது. ஸோ 2 ஆப்ஷனுமே வந்து இப்போ டெலகிராமில் அவைலபிள் இருக்குது. ஸோ நம்ம யாருக்கா வந்து ஆடியோ கால், வீடியோ கால் பண்ணணும்னு நினச்சாலும் இங்கே வந்து நம்ம யூஸ் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம். மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இருக்கும். அடுத்து பார்க்க போகிற ஃபீச்சர்ஸ் என்னென்னா, இமேஜி வந்து இங்கே வந்து நம்மளால் சென்ட் பண்ணிக்க முடியும். வாட்ஸ்அப் மாதிரியே இப்போ ஜஸ்ட் வந்து நான் ஹாப்பின்னு சொல்லிட்டு நான் டைப் பண்ணுறேன். ஹாப்பின்னு டைப் பண்ணோன்னா ஹாப்பிக்கு உண்டான இமேஜ் எல்லாமே வந்து இங்கே கிரியேட் ஆகிடும். ஸோ அதை வந்து நம்ம கிளிக் பண்ணி ஜஸ்ட் வந்து அவங்களுக்கு வந்து நம்ம சென்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் வந்து டெலகிராமில் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னுமே நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. நம்ம வந்து பார்ட் 2 வீடியோ வந்து நம்ம அப்லோட் பண்ணுறோம். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மேலே வந்து ஐகார்ட்டில் நான் கொடுத்துறேன். கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரியான வீடியோக்கள் வந்து பார்க்கணும்னா நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை வந்து டெக் சம்மந்தமாக, யூடியூப் சம்மந்தமான வீடியோஸ்க்கு வந்து ரெகுலராக அப்லோட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.